ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். இருதயத்தை ஆராய்பவர் என்ற தலைப்பில் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. கர்த்தர் சாமுவேல் தீர்க்கன் மூலமாக சவுலை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலருக்கு முதல் ராஜாவாக வைத்தார். சவுலோடு கூட தேவன் இருந்தார். பின்பு இங்கே என்ன மாற்றம் நடந்தது என்றால், சவுல் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனதினால் தேவன் சவுலை விட்டு நீங்கினார் என்பதை சவுல் உணர்கின்றார். தேவன் தாவீதோடு கூட இருந்தார். தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இந்த தாவீது இருப்பதை தேவன் கண்டதினால் அதே சாமுவேல் தீர்க்கனை அனுப்பி தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். சவுலுடைய வாழ்க்கையிலே நடந்த பின்மாற்றத்திற்கான ஒரு காரணம், தாவீது கோலியாத்தை ஜெயித்த பொழுது அங்கே ஜனங்கள் அதை அங்கீகரித்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று கோஷமிட்ட பொழுது அது சவுலுக்கு தாவீதின் மீது ஒரு பொறாமையை உண்டு பண்ணினது. இந்த பொறாமை சவுலுடைய இருதயத்திலே ஒரு நஞ்சு விதையாக விதைக்கப்பட்டது. ஏன் இந்த பொறாமை வந்தது என்றால், தன்னை தாவீதோடு கம்பேர் பண்ணி பார்த்ததினால் சவுலுடைய இருதயத்திலே இது நஞ்சு விதையாக விதைக்கப்பட்டது. சவுலின் மனதிலே விதைக்கப்பட்ட இந்த விஷயம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்ததினால் சவுல் அதற்கு பின்பாக செய்த எல்லா விஷயங்களுமே தாவீதுக்கு விரோதமாகவே செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவன் சவுலை விட்டு விலகினார் என்பதையும் சவுல் அதனால் புரிந்து கொள்ளுகிறார். தேவன் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றால், தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமானவராய் நடந்தார் என்றால், தாவீதுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த நெருக்கமான உறவின் ஆழம் என்னது என்பதை தேவன் மாத்திரமே அறிவார். தேவனோடு தாவீதுக்கு இருந்த உறவு வெளியே பார்க்கிறவர்களுக்கு அது தெரிவதில்லை. அதே போல்தான் ஒவ்வொரு மனிதரும் தேவனோடு உள்ள உறவு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அது தேவனுக்கு மாத்திரமே தெரியும். வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு வெளியே பார்க்கின்ற ஆசீர்வாதங்கள் மாத்திரமே தெரியுமே தவிர அங்கே உள்ளே நடக்கின்ற காரியம் என்ன என்பது தெரியாது. அதனால் இன்று நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்னவென்றால், நாம் யாரையும் வெளியே தோற்றத்திலே பார்த்து அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பதை பார்த்து அவர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பதுதான். தேவன் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கும் பாதை வேறு, தேவன் அழைத்திருக்கும் அழைப்பு வேறு, தேவன் கொடுத்திருக்கும் தாளந்துகள் வேறு, அவர் நடத்தும் வழிகளும் வேறு, அவர் கொடுக்கும் ஆலோசனைகளும் வேறு. நம் ஒவ்வொருவரையும் அவர் தனித்துவம் வாய்ந்தவர்களாக படைத்திருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பிலே நாம் பார்க்கும் பொழுது ரெபெடிஷன் என்பதே கிடையாது. அவருடைய மனதிலே தோன்றுகின்ற கற்பனைக்கு எல்லையே கிடையாது. அது நம்மளால் புரிந்து கொள்ளவும் முடியாது. அதனால் அவர் சிந்திக்கும் தளத்தில் இருந்து அவருடைய எல்லா சிருஷ்டிப்புகளிலும் மனிதர்களிலும் பல வித்தியாசங்களை வைத்துதான் அவர் படைத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் யாரோடும் நம்மை ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். ஒவ்வொருவருக்கும் நானும் என் தேவனும் என்று அந்த அமைதியான மனதின் அறையிலே அவர்கள் வைத்திருக்கிற உறவு, அந்த உறவின் அளவு ஆழம் வேறு, அந்த மனதின் அறையின் விஸ்தாரமும் வேறு. தேவனுக்காக என்று ஒவ்வொருவரும் கொடுக்கின்ற முன்னுரிமையின் ரேஷியோ வேறு, தேவனோடு இருக்கும் ஃப்ரீக்வன்சியின் அலைன்மெண்ட் வேறு, தேவனுக்காக என்ற அர்ப்பணிப்பின் ஆழம் வேறு, உறுதியான தீர்மானத்தின் மனநிலையும் வேறு. தேவனுக்காக என்று உள்ளே எரிகின்ற
நெருப்பின் வேகமும் வேறு. வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ளுகின்ற லெவல் வேறு. அந்த ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துகின்ற விதமும் வேறு. தேவனோடு உள்ள அன்றாட வாழ்க்கையின் பயணம் ஒவ்வொருவருக்கும் வேறு. இந்த அளவுகோலை தேவன் மாத்திரமே அறிவார். தேவன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கின்றார். தேவனுக்காக என்று செய்கின்ற முதலீட்டின் நேரங்கள் வேறு. அந்த அர்ப்பணிப்பின் மணித்துளிகளும் வேறு. விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து உருவாக்கப்படும் அர்ப்பணிப்பின் அனுபவமும் வேறு. உள்ளே விதைக்கப்படுகின்ற விதையின் நிலம் வேறு. ஊற்றப்படும் தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரின் அளவும் வேறு. அந்த அசைவும் வேறு. விளையச் செய்பவர் கர்த்தரே. வெளியே பலனை மட்டும் பார்த்து நாம் யாருடனும் கம்பேர் பண்ணி பொறாமை என்ற நஞ்சை மனதிலே விதைக்காமல், இவர்களைப் போல நாமும் தேவனோடு நல்ல ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை மாத்திரம் நாம் நம்மிடத்திலே நாம் விதைப்போம் என்றால், நம்முடைய இருதயமும் தேவனுக்கு ஏற்ற இருதயமாக, அவர் பிரியப்படுகின்ற இருதயமாக இருக்கும். அப்பொழுது தாவீதோடு கூட தேவன் இருந்தது போல நம்மோடும் கூட ஆவியானவரின் அசைவிலே நம்மை எப்பொழுதும் அவருடைய திட்டத்தின்படி நேர்த்தியான பாதையிலே நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து தாவீதை ஆசீர்வதித்து அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்ற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வைத்தது போல நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்மளுடைய இருதயத்தை அவருக்கு பிரியமாக நாம் வைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.